கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட். This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். சினாப்டிக் காஸ்பிள்ஸ் நாம் படிச்சுட்டு இருக்கோம். இந்த சுவிசேஷ புத்தகங்களில் ஒரே ஒரு விஷயம் சில இடங்களில் ஒவ்வொரு புத்தகத்தில் 2-3 புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதில் இருக்க விவரங்களை அங்குமிங்குமாக எடுத்து சேகரித்து ஒன்றாக்கி அதை ஒரே பார்வையில் நாம் பார்த்து அதிலிருந்து பல விஷயங்களை கேட்டிருப்போம், கேட்காம இருந்திருப்போம், கேட்டு மறந்துருப்போம். ஆனால் இன்றைக்கி இதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப புதுசாக இருக்கும், நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கும். அப்படி உணர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வசனம் நமக்கு தெரியும், ஆனால் பின்னணியோடு கூட நம்ம இதை பார்த்துருக்கோமா? பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வரை. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப்போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பண்டிகையின் கடைசி நாள். ஆண்டவர் பண்டிகைக்கு வந்திருக்கார், எருசலேமுக்கு வந்தார். அங்கே பண்டிகை நாட்களிலே அங்கிருந்தார். சில சம்பவங்கள் அது தொடர்பாக நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். சீடர்கள் அன்னைக்கு எப்படி இருந்தாங்க, எப்படி வந்தாங்க, இன்றைக்கி எப்படி இருக்கணுன்றதை நம்ம கடைசியாக பார்த்தோம். இங்கே அந்த பண்டிகை நாளோட அந்த கடைசி நாள் 7 நாள் இந்த பண்டிகை நடக்கும். இது கூடார பண்டிகைன்னு பேர். 3 பெரிய பண்டிகைகளிலே இது ஒரு பெரிய பண்டிகை இஸ்ரவேல் மக்களை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக ஆண்கள் இந்த பண்டிகைக்கு ரொம்ப விசேஷமாக வருவாங்க. ஆனால் இந்த கூடார பண்டிகையில் ஆங்காங்கே இருக்கிற இஸ்ரவேலர்கள் குறிப்பாக எருசலேமுக்கு வந்து அந்த எருசலேமை சுற்றிலும், அது குன்று, மலை, மேடு எல்லா பகுதிகளிலும் தேவாலயத்தை சுற்றிலும் என்ன பண்ணுவாங்கன்னா, கூடாரங்களை தற்காலிகமாக போட்டு அதில் ஒரு வாரம் தங்கியிருந்து கொண்டாடுவார்கள். அப்படி கூடாரம் ஏன் போடுறாங்க, இது ஏன் கூடார பண்டிகைன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் 40 ஆண்டு காலம் வனாந்திரத்தில் பயணித்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய முற்பிதாக்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். நிறைய பேர் கூடாரங்களிலே தற்காலிகமாக குடியிருந்து தான் அந்த நிரந்தரமான கானான் அப்படின்ற ஒரு தேசத்துக்கு வந்தாங்க. அன்னைக்கு அதை கொண்டாடும் விதமாக, நினைவு கூறும் விதமாக இப்படி ஒரு பண்டிகையை வச்சுருந்தாங்க. 7ஆம் அதிகாரம் 2. யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது. பார்த்தீங்களா, கூடார பண்டிகை. பழைய ஏற்பாட்டில் கூட இதை பற்றி நாம் வாசிக்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 40. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்று அலரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். 43. 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். தேவனே இதை எப்படி கொண்டாடணும், எதுக்காக, எதை பற்றிய நினைவு கூறுதல், எப்படியெல்லாம் இதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், என்ன செய்யணும், எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் தேவனே தான் கொடுத்தார். நல்லா கவனிக்கணும். பண்டிகை கொண்டாடும் விருப்பம் மனிதனுக்கு எப்போவுமே இருக்குது. பண்டிகை கொண்டாட்டும் மனிதனுக்கு அவசியம் என்று கூட நமக்கு புரியுது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் தேவன் நமக்கு ஒரு பண்டிகையை சொல்லி அவர் சொன்ன மாதிரி நாம் செய்யணும். இதுதான் நமக்கான ஒரு வழிமுறை. ஆனால் தேவனுக்கு நானே கொஞ்சம் யோசனை பண்ணி நானே ஒரு பண்டிகையை உருவாக்கி அதில் இதெல்லாம் செய்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் டிசைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் தப்பாயிடும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைய கிறிஸ்தவர்கள் தினமும் ஏதோ ஒன்றை சொல்லி பண்டிகை கொண்டாடும் ஒரு பழக்கத்துக்குள்ளே இருக்காங்க. பல நூற்றாண்டுகளாக இருக்காங்க. குறிப்பாக கத்தோலிக்கர்களை சொல்லலாம். அதனால் அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னு சொன்னால், இந்துக்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு அவர்கள் ஒன்றிணைந்து உலகத்தோட விக்கிரகாராதனையோடு இசைந்தவர்களாக தங்களுடைய மத அடையாளத்தை வச்சுக்கிட்டாங்க, பண்டிகைகளை வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா கத்தோலிக்கராக இருந்தால் கூட உங்களுக்கு தெரியும், அதிலிருந்து நீங்கள் வந்திருந்தாலும் உங்களுக்கு புரியும். நீங்கள் இல்லை அப்படி கொஞ்சம் அப்படி உத்து பார்த்தீங்கன்னா அவங்க பழக்க வழக்கங்களை நிச்சயமாக அது உங்களுக்கு விளங்கிடும். கூடார பண்டிகை
இவ்விதமாக கொண்டாடுங்கள் என்று சொன்னார். மாட மாளிகையிலே கூட ஒருத்தர் இருக்கலாம் முதல் நூற்றாண்டு காலத்தில். ஆனால் அவர் இந்த கூடார பண்டிகைக்கு தற்காலிக கூடாரம் போட்டு வில்வ மரம் இலை அதோட கிளை அதெல்லாம் வச்சு கூட போடுறது உண்டு. இந்த வழக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் கூட உண்டு. தென் தமிழகத்தில் தற்காலிக கூடாரங்களை போட்டு அங்கே போய் தங்கி ஒரு 3 நாள் இருந்து, ஒரு வாரம் இருந்து, ரொம்ப நாள் இருக்க முடியலன்னா ஒரு நாள் இருந்து கூட கறி சோறுலாம் சமைத்து குடும்பமாக மகிழ்ச்சியாக ஆடி பாடி கொண்டாடிட்டு வருவாங்க. இப்போ சென்னையில் இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெரியபாளையம் அங்கே போயிட்டு அந்த ஆற்றிலே, மணலாக இருக்கும் அந்த ஆற்றில் கூடாரம் போட்டு கொண்டாடிட்டு வர்றது உண்டு. நம்ம கண்ணால் பார்த்துருக்குறோம்ல, மாட்டு வண்டியிலே போவாங்க. அது கூடாரம் மாதிரியே மாட்டு வண்டியில் செட் பண்ணிகிட்டே கூட போயிடுவாங்க. அப்போ மனுஷன் பாருங்களேன், ஒரு கூடாரத்தில் ஒரு தற்காலிகமாக வாசம் பண்ணுகிறதை வருஷத்தில் ஒரு சில நாட்களாவது செஞ்சு பார்த்து இப்படி ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறான். தேவனும் அவர்களுக்கு சொன்னது என்னன்னா, முற்பிதாக்கள் இப்படி தான் கடந்து வந்தாங்க, தேவன் அவர்களை கொண்டு வந்தார். அந்த வரலாறை நினைச்சு பார்க்கணும். எப்பொழுதுமே நாம் இந்த பூமியிலே தற்காலிகமானவர்கள் தான், நாம் கூடாரவாசிகள் தான். அதை பிள்ளைகள் நினைச்சு பார்க்கணும். வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு அன்னைக்கு தேவன் வச்சிருந்தார். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, அந்த சியோன் மலையிலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் கீழே தரமட்டத்துக்கு வந்த பிறகு சீலோவாம் என்கிற குளத்தில் தேங்கி இருக்கும். அந்த குளத்தில் ஆசாரியர் போயிட்டு குடத்தில் அதை தண்ணியை எடுத்து அதை தலையின் மேல் சுமந்து கொண்டு சுற்றுவார்கள். இது ஒரு வழக்கம். அந்த கூடார பண்டிகையில் இருக்கிற ஒரு பாட்டாக இதை அவங்க செய்வாங்க. அப்போது அந்த தண்ணீரை ரொம்ப முக்கியமானதாக நினைப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, வனாந்திரத்தில் அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் கொடுக்கப்பட்டது. அதை நினைவு கூறும்படியாக செய்கிறது உண்டு. இந்த மாதிரி அவங்க செஞ்சிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் சத்தமிட்டு, ஜீவ தண்ணீர் என்னிடத்தில் இருக்கிறது, தாகமாக இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாங்க அப்படின்னு கூப்பிடுறார். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடைய தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். பழைய ஏற்பாட்டு தெற்கு தரிசனத்தில் ஒரு தண்ணீரும் அவர்கள் ரட்சிப்பும் மகிழ்ச்சியும் அங்கு பேசப்பட்டிருக்கிறது. அப்புறம் அந்த மாதிரி அவர்கள் பாடல் பாடிக்கொண்டே போவாங்க இல்லையா. 113வது சங்கீதத்திலிருந்து 118வது சங்கீதம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல்களை தான் அவங்க அப்படி சுற்றி கொண்டிருக்கும் பொழுது, தண்ணீர் சுமந்து கொண்டு போகும் பொழுது, இப்போ நம்ம கூட இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா, தண்ணீர் குடத்தையோ பால் குடத்தையோ அல்லது ஏதோ ஒன்றை தலையின் மேலே வைத்துக்கொண்டு கோயிலை சுற்றி வர்றதை இன்றைக்கும் மற்ற மதங்கள்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் அவங்க எங்கேருந்து எடுத்திருப்பாங்க பேட்டர்ன் சொன்னால், இந்த வேத புத்தகத்தின் பழைய ஏற்பாட்டின் அவர்கள் முறைமைகளிலிருந்து தான் மதங்கள் தங்களுக்கானதை எடுத்துக்கொண்டாங்க. சங்கீதம் 118:25, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிப்படுத்தும் கொம்புகளின் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இவ்விதமான பாடல்களை அவங்க பாடி பழைய வரலாறை சொல்லி தேவனை துதித்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த பண்டிகையோட கடைசி நாளில் தான் இப்படி அவர்கள் தண்ணீர் குடங்களை தூக்கி அந்த கொண்டாட்டம் ஆடல் பாடல் என்று இருக்கும்போது ஆண்டவர் பார்க்குறார், திரளான அந்த மக்களை பார்க்குறார். பார்த்துட்டு சத்தமிட்டுன்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்களா, ஆவியில வைராக்கியம் கொண்டவராக அவர் ஜீவ தண்ணீரை பற்றி அவர்களுக்கு சத்தமிட்டு சொல்கிறாரு. குறிப்பாக சமாரிய பெண்ணிடத்தில் கூட அந்த கிணற்றன்றை தாகமாக இருக்குன்னு தண்ணி கேட்டுட்டு அந்த தண்ணீர் போதனையை தான் அந்த அம்மாவுக்கும் அவர் போதிச்சார். அவர் சொன்னார், அம்மா நீ இந்த தண்ணீரை குடிக்கிற மறுபடியும் தாகம் எடுக்கும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்று என்னிடத்தில் இருக்கிறது, நான் உனக்கு அந்த தண்ணீரை கொடுத்தால் உனக்கு தாகம் எடுக்காது, அது உன்னிலிருந்து ஊறுகிற ஊற்று போல இருக்கும். இந்த அர்த்தத்தில் தான் அந்த அம்மாக்கிட்டையும் பேசினார். அதே போல் இங்கேயும் பேசுகிறாரு, என்னிடத்தில் வாங்க, தாகமாக இருக்கிறவளே வாங்க. ஏன் சரிங்களா, அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது இல்லையா, அந்த கண்மலையே கிறிஸ்து தான் என்று ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் நமக்கு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்ப இன்றைக்கு அந்த கண்மலையாகிய கிறிஸ்து நின்றுட்டு இருக்கிறார்.
அவர் ஜீவ தண்ணீரை கொடுப்பதற்காக அங்கு இருக்கிறார். ஜனங்களோ அந்த தண்ணீரை குளத்திலிருந்து எடுத்து குடத்திலே சுமந்து சுற்றி ஆடி பாடி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு சரீரப்பிரகாரமான தண்ணீர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியாகிய அந்த ஜீவ தண்ணீர் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஆண்டவர் சொன்னதான் தெரியும், அவர் வெளிப்படுத்தினாதான் தெரியும். அதனால் அவர் சத்தமிட்டு சொல்லுகிறார். ஏசாயா 44:3, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஏசாயா 55:1, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். தாகமாயிருக்கிறவர்களே, இன்னைக்கு நீதியின் மேலே பசி தாகம் நமக்கு இருக்கிறதா? கிறிஸ்தவர்களாக நமக்கான ஒரு பசி தாகம் எதன் மேல் இருக்கிறது? உணவு உண்பதிலே, ருசியாக உண்பதிலே, தேடி தேடி உண்பதிலே நமக்கு ஒரு பசி இருக்கு இல்லையா? தாகத்துக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பானங்களையும் குடிக்கும் ஒரு தாகம் நமக்கு இருக்கிறது இல்லையா? ஆனால் ஆத்துமாவுக்காக, நம்முடைய உள்ளான மனுஷனுக்காக, ஆவிக்குரிய தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் மேலே நமக்கான தாகம் இருக்கிறதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தையின் மேலே நமக்கான தாகம் இருக்கிறதா? இந்த ஸ்பிரிச்சுவல் அப்பிடைட், ஆவிக்குரிய பசி என்பது ரொம்ப குறைந்த காலத்தில் நாம் இருக்கிறோம். அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். தாகமே இல்லாத ஒரு ஆளுக்கு நல்ல ஒரு ஜூஸே கொடுத்தா கூட வேணான்வர், குளிர்ந்த தண்ணீரை கொடுத்தா வேணான்வர். எனக்கு தாகம் இல்லை, நான் தாகமாக இருந்தால். அப்படியானா நமக்குள்ள இந்த தாகம் வேணுன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எதன் மேலே நமக்கான தாகம் இருக்கிறது? எதை தீவிரமாக தேடுகிற ஒரு தாகம் நமக்குள் இருக்கிறது? களைப்பு, சோர்வு. நாம் உழைத்து களைத்த பிறகு ஒரு தண்ணி குடித்தோம்னா நல்லா இருக்கும், கண்ணு தெளிவாகும். வெயிலிருந்து வந்த உடனே தண்ணி ஒரு சொம்பு குடித்தோம்னா கண்கள் தெளிவாகும். உஷ்ணத்தினால் வியர்த்து போன நமக்கு ஒரு குளிர்ந்த தண்ணீர் நம்மை பலப்படுத்தும். அப்போது ஒரு களைப்பு சோர்வும் இருக்கும்போது உடலுக்கு இந்த தண்ணீர் அவசியமாக இருக்கிறது போல, உள்ளான மனுஷனோட களைப்புக்கும் சோர்வுக்கும் தேவ வசனம், பரிசுத்த ஆவியானவரோட வசனம் நம் தாகத்தை தீர்க்கும். ஏன்னா அந்த நீதி, வசனமாகிய நீதியின் மேலே நமக்கு பசிதாகம் இருக்கும்போது, அந்த வசனங்களை நாம் எடுத்து குடிக்கும்போது, அல்லது நமக்குள்ளே அது ஊறும்போது, அது ஊற்று போல நம்மிடத்திலிருந்து வரும்போது நாம் தாகமில்லாமல் திருப்தியானவர்களாக இருக்கலாம். பரலோக காட்சியை சொல்லும்போது கூட அங்கே ஜீவ நதி ஓடுவதாக பாருங்களேன். வெளிப்படுத்தல் 7:17 சிங்காசனத்தின் மத்தியிலிருந்து ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன்தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். அப்போ பரலோகத்தில் இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் என்கிற ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா? அங்கே தாகம் இல்லை, பசி இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் போகிறோமே, அதற்கு ஒரு முன் சுவை போல முதல்ல ஒரு டேஸ்ட் பாருங்க அப்படின்ற மாதிரி ஆண்டவர் அழைக்கிறார். அங்கே சத்தமிட்டு, தாகமாயிருந்தால் ஒருவன் என்னிடத்தில் வரக்கடவன். 38 யோவான் 7, வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாயிருந்தால், இந்த பாயிண்டை நல்லா கவனிச்சுக்கங்க, இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாயிருந்தால் நமக்குள்ளே ஒரு ஜீவ நதி ஓடுவதைப் போல இருக்கும். என்ன இது? அது எப்படி என்னதுன்றது நான் புரிஞ்சுக்கிறது ஒன்றும் இல்லை, ஒரே விஷயம்தான். அங்கே சொன்னதை பாருங்களேன், என்னிடத்தில் விசுவாசமாக இருந்தால், பரிசுத்த ஆவியானவரோட வசனங்களாலே அது நமக்குள்ளே நிறைந்திருக்கும் பொழுது அந்த வசனம் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது இல்லையா? அப்போது தேவ வசனங்களை தான் நம்முடைய இருதயத்துக்குள்ளே நிரப்பிக்கொள்ளணும். கிறிஸ்துவின் வசனம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக கிறிஸ்துவின் வசனத்தை உட்கொள்ள வேண்டும், குடித்திருக்க வேண்டும். அதை நம்ம தாகம் தீருமளவுக்கு அதை குடிக்கிற மாதிரி இந்த வசனங்களை தான் நம்ம உள்ளே கொண்டு போகணும், அதை இருதயத்தில் நிரப்பி வைக்கணும். இன்னைக்கு உலகம் குப்பைகளை நமக்குள்ளே நிரப்புகிறது, நாம் ஆவலோடு நிரப்பிக் கொள்ளுகிறோம். இந்த ஃபோன் வழியாக தேவையற்றதை பல மணி நேரங்கள் பார்த்து குப்பைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். குப்பை சும்மா இருக்காது, அது உள்ளே போய் நாரும், உள்ளே போய் அழுகும், அது உள்ளே இருக்கிற மற்ற நல்லதையும் கெடுக்கும். பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சகோதர சகோதரிகள் இதை ரொம்ப எச்சரிக்கையாக கவனிங்க. நமக்குள்ளிருந்து ஜீவநதி ஓட வேண்டுமாம். வாயை திறந்த என்ன மாதிரி பேச்சு வருகிறது, நம்முடைய குணங்கள் எப்படி வெளியே வருகிறது, நாம் எப்படி நம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அதுதானே வெளியே வருது.
தேவ வசனங்கள் உள்ள நிறைந்திருக்குமானால் அது ஜீவ தண்ணீராக வெளியிலே வந்து ஓடும். கிறிஸ்துவின் மீதான தாகம், அவருடைய வார்த்தையின் மீதான தாகம், அது சரியா இருக்குமானால் அங்கே அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த விசுவாசம் இருக்குமானால் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கும். தான் அளிக்கும் பரிசுத்த ஆவியை குறித்து தான் அவர் அப்படி சொன்னாராம். நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளே நடக்கிறோம், நாம் ஆவிக்குரியவர்களாக நடக்கிறோம்னு சொன்னால் அதோட அடிப்படை என்ன? கிறிஸ்துவின் வசனம்தான். அவர் மீது இருக்கும் நமக்கான தாகம்தான், நீதியின் மேல் இருக்கும் பசி தாகம்தான். இந்த வேத வசனத்தை நேசியுங்கள். இந்த வேத வசனங்களை நேசித்து அதை உங்களுக்குள்ளே ஊற்றிக்கொள்ளுங்கள், நிரப்பிக்கொள்ளுங்கள். இதான் நோக்கம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இதோ இந்த பூமியிலே எங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ள பலவிதமான தாகங்களில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை சுவைக்க, அதை ருசிக்க நாங்கள் ஓடுகிறோம்ப்பா. உம்முடைய குமாரனின் அந்த கண்மலையிலிருந்து வருகிற தண்ணீராகிய வார்த்தைகளை, பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளை எங்கள் உள்ளத்திலே நிரப்பிக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் மறந்து போகிறோம். அதில் அக்கறை இல்லாது இருக்கிறோம், அஜாக்கிரதையாய் விட்டு விடுகிறோம். நாங்கள் மற்ற குப்பைகளை எல்லாம் எங்கள் இருதயத்தில் நிரப்பி கொண்டிருக்கிறோம்ப்பா. எங்களை சுத்திகரியும். உம்முடைய வசனத்தால் எங்களை சுத்தமாக்குகிறீர் என்று வேதம் சொல்லுகிறதே, எங்களை சுத்திகரியும். உம்முடைய வசனங்களை அதிகமாக எடுத்து உட்கொண்டு அதை நிறைத்து கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றும், இந்த சந்ததியை காப்பாற்றும். கிறிஸ்துவை விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொன்னாரே, ஏதோ நாங்கள் அவரை விசுவாசித்து எங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ நதி ஓடுவது போல ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும், கைப்பிடித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.